திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு இன்று டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பழங்கால திரைப்பட சுவாரஸ்யங்களோடு அவரை சந்திப்போம். வணக்கம் சார். கன்னடத்து பைங்கிளி அப்படின்னு சொல்லி ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட சரோஜா தேவி அவர்கள் எப்படி இங்க போல வச்சுனாங்க? அது கன்னடத்துல இருந்து வந்தவங்க. கன்னடத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்திபன் கனவு படத்துல வைஜெயந்திக்கு தோழியா வருவாங்க. சரி, எக்ஸ்ட்ராவா தான் வந்தாங்க வைஜெயந்தி. ஆனா அப்பவே என்னன்னாக்க வைஜெயந்தி மாதிரியே இருக்காங்கிற ஒரு இது இருந்தது. அப்புறம் ஏதோ ஒரு தமிழ் படத்துல நுழைஞ்சாங்க. நுழைஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் வைஜெயந்தி லுக் இருக்கிறதுக்குனால அவங்களுக்கு படங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல சாதாரண படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அவன் பெருசா வந்தாங்க. தேவர் பிலிம்ஸ் தான் அவரை பெருசா பண்ணது. சரி சரி. அவர் எம்ஜிஆருக்கு ஜோடியா தாய் சொல்லை தட்டாதே படத்துல அந்த படங்கள் வரிசையா அந்த தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்தா தானையும், தாய்க்கு பின்ன அதான் இது வரிசையா அந்த மாதிரி குடும்ப தலைவன், இந்த மாதிரி வரிசையா படங்கள் எல்லாத்துலயுமே சரோஜா தேவி எம்ஜிஆர் ரோல் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. ஜெயலலிதா வருகிற வரையில். சரி. அது கொஞ்சம் இதை செலுப்பு தட்ட ஆரம்பிச்ச போது ஜெயலலிதா உள்ள வந்தாங்க. முகராட்சிங்கிற படத்துல தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா முதல்ல தேவர் பிள்ளைச்சல் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அது எங்கேயோ போயிடுச்சு. சரி சரி. அதுல கவர்ச்சி கன்னியா வந்தாங்க ஜெயலலிதா. இல்ல நாடோடி மன்னன்ல சரோஜா தேவி. சரோஜா நாடோடி மன்னன் படத்துல தான் சரோஜா தேவி. அது படத்தினுடைய முக்கா பகுதி பானுமதி ஹீரோயின். அது பிரிசனர் ஆஃப் ஜெண்டாங்கிற ஒரு படத்தை பார்த்து அப்படியே எடுத்துட்டு வந்துட்டாரு. படம் அதோட விட்டாக்க அது ஓடுங்கிற ஒரு பயம் வந்தது. அந்த நேரத்துல தான் கலர் ஃபில்ம் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. பிற்பகுதி முழுக்க கலர்ல சரோஜா தேவி ஹீரோயின் அவங்க. அதுக்கு அந்த கலர் படத்துல கலர் சீன்ல வந்ததுல இருந்து சரோஜா தேவி பானுமதியை தட்டிட்டு அப்படிதான் உள்ள வந்தாங்க. அந்த படத்துக்கு பிறகுதான் அத நாடோடி மன்னன் தான் அவங்களுக்கு பெரிய திருப்பு. அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு பெரிய அளவு. அதுக்கப்புறம் தான் அவங்க தமிழ் பட உலகத்துக்கு வந்தாங்க. அதுல ஒரு தண்ணி கடியில அப்படியே போற மாதிரி ஒரு இது எடுத்திருப்பாங்க. அதுல அந்த கனவு காட்சியை பிக்சரைஸ் பண்ணி அந்த பிரமாதமா தண்ணிக்குள்ளார போற மாதிரி, அதாவது அப்படியே தேவதை மாதிரி அப்படியே சிவப்பு ட்ரெஸ்ல அப்படியே வருவாங்க. பிரமாதமா இருக்கும் அந்த பாட்டு, அந்த பிக்சரைசேஷன் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த கடைசியில நீர்வீழ்ச்சி கிட்ட சண்டை போடுற காட்சிகள் அதெல்லாம் வெற்றி வீரமாமுகம் தெரியுதே அது வெற்றி புன்னகை புரியுதுங்கிற பாட்டுலாம் சரோஜா பிரமாதமா ஆடி பிரமாதம். சரி. அதிகமா நடிச்சது எம்ஜிஆர் கூட தானோ சரோஜா தேவி அவர்கள்? தெரியல, அது ரெக்கார்டு இருக்குது. சிவாஜி கூடவும் ஈக்குவலா நடிச்சுட்டு வந்தாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. படகோட்டி படம் வரும்போது புதிய பறவை படம், அதுலதான் எம்ஜிஆருக்கு கொஞ்சம் சரோஜா மேல கோவம் வந்தது. புதிய பறவைக்கு அவங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க படகோட்டியை விட. அதுல கொஞ்சம் படகோட்டியில கவர்ச்சியோட இதாகி போச்சு. புதிய பறவையில அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த படத்துக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அதுல கொஞ்சம் எம்ஜிஆருக்கும் சரோஜா மத்தியில கொஞ்சம் பணக்கெல்லாம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஜோடியை மாற்ற ஆரம்பிச்சாங்க. நான் ஒரு நீண்ட காலம் சரோஜா தேவி அவர்கள் கோலோச்சுனாங்க தமிழ் திரைப்படம். 50 எட்டுகள்ல இருந்து 60 பொருங்க முழுக்க அவங்க தான் இருந்தாங்க. சிவாஜிக்கு அவங்க தான், எம்ஜிஆருக்கு அவங்க தான், சரோஜா ஜெமினிக்கு அவங்க தான். சரி. கதாநாயகிகளுக்கு பற்றாக்குறையா? அதனால அப்படி பழகிட்டோம். வேற யாரை போட்டாலும் நாங்க பாக்கல. சரி. வைத்தியகாரமா போயிட்டு இருந்தோம். என்ன மாதிரி சில பேர்லாம் நட்டுக்கண்ட கேசுங்க தான் இதெல்லாம் எவன்டா பாப்பான்னு போயிட்டு இருந்த ஆளுங்க. பட் வீட்டுல எல்லாம் போய் பாசமலர் பத்தி எல்லாம் ஏதாவது பேச்சு போட்டு கொண்டு போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. சரி சரி சரி. இன்னைக்கு அதே படத்தை நாங்க வீடியோ அந்த காலத்துல அந்த படத்தை போட்டு காட்டுறோம். எங்க பசங்களாம் உட்காந்து பார்த்துட்டு எப்பா இந்த படம் ஓடிச்சான்னா ஏன்டா. சரி சரி. படம் ஆரம்பிச்சிருந்து கடைசி ஒன்று அழுதுகிட்டே இருக்கேன். எப்படிப்பா உட்காந்து பாத்தீங்க? சரி சரி. இந்த என்னுடைய அடுத்த ஜெனரேஷன் இந்த படத்தை ரசிக்கவே இல்லை. இதெல்லாம் எப்படிப்பா பாத்தீங்கன்ற அது கதை வேற. அன்னைக்கு அந்த பாவரிசை படங்களும் தாவரிசை படங்களும் பீம்சிங், ஏபி நாகராஜன் அந்த இவங்களை அடிச்சு வேற யாரும் வச்சு இது பண்ண வேற கதையே நீங்க ஒன்றும் பார்க்க வேண்டியது இல்லைங்க. மொதல் சீன்ல இதுதான் நடக்கும், 2வது சீன்ல தான் நடக்கும், ஏன்னா இது வரும் எல்லாம் தெரியணும். பாரதி ராஜா வர்றவரையுமே நம்ம தமிழ் சினிமாவை ஒரு மாதிரி பயங்கரமா தாங்க இருந்தது. பாரதி ராஜா வந்த படம் தானே இப்படி கூட படம் எடுக்கலாம் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. காதலிக்க நேரம் இல்லை, நெஞ்சுல ஒரு ஆலயம், இந்த மாதிரி சில படங்கள். அப்புறம் அவரும் போய் எம்ஜிஆர் கிட்டி சிவாஜி கிட்டி போனதுக்கு அப்புறம் அவரும் காலி ஆயிட்டார். அதுக்கப்புறம் மனசு உடஞ்சிட்டு தமிழ் படம் உலகத்தை யாரும் காப்பாற்ற முடியாதுன்ற அளவுக்கு போயிட்டோம்.
அந்த நேரத்துல தான் பாரதி ராஜா வந்தார். பாரதி ராஜா வந்த பிறகு தான் படங்களே மாறிச்சு. இப்பெல்லாம் பாக்குறேன் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி படமெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா அந்த காலத்துல? காக்கா முட்டை போன்ற படங்கள்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? இப்ப மெய்யழகன் போன்ற படங்கள்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட படம். நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. தமிழ்ல இப்படி எல்லாம் படம் வர ஆரம்பிச்சிருச்சு. அத டிக் டிக் டிக்னு ஜெயம் ரவி நடிச்சாரு ஒரு படம், ஸ்பேஸ் நடக்குது. தமிழ்ல சயின்ஸ் ஃபிக்ஷனாங்கிற இது வந்துருச்சு. இன்று நேற்று நாளை விஷ்ணு விஷால் நடிச்சது. எல்லா சினிமா பாக்குறீங்க நீங்க? இதெல்லாம் வந்து எதிர்பாராம போய் உக்காந்த படங்கள். சரி சரி. இன்று நேற்று நாளை வந்து சுனாமில வந்து மாட்டிக்கிட்ட போது நான் வந்து தேவி தேட்டர் பக்கத்துல குடிக்கிற தப்பிச்சுக்கிறதுக்கு அங்க போயிருந்தேன். சரி சரி. என்ன படம்னு தெரியாம தேவி தேட்டர் படம் ஓடிச்சு. அதை போய் பார்த்தாக்கா வித்தியாசமான படம் பாடுது. சரி சரி. டைம் மிஷின்ல ஏறிட்டோம் எதிர்காலத்துக்கு போயிடலாம். ஆமா ஆமா. அந்த மாதிரி கற்பனை எல்லாம் ஆச்சரியமா பார்த்தோம். இப்படிவெல்லாம் கூட படம் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண இன்னைக்கு என்னால நம்ப முடியல. ஒரே லைனை வச்சுக்கிட்டு முழு படம். ஆமா, முழு படம் ஒவ்வொரு 2 மணி நேரம் சீட்டு நுனியில உட்கார வச்சு விட்டாரு. மறக்க முடியாது. காக்கா முட்டை அதே மாதிரி தான். ஒரு பீட்சா வாங்கி சாப்பிடுறது தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார இதையே கம்ப்ளீட்டா காட்டிட்டாங்க. அதே மாதிரி எவ்வளவு படங்கள் இன்னைக்கு வர்ற படங்கள்லாம் பார்க்கும்போது கேப்டன் மில்லர்னு ஒரு படம் பார்த்தேன். ஆலய பிரவேசத்தை எவ்வளவு அழகா யார் மனசை புண்படுத்தவங்க காட்டினாங்க. அதே மாதிரி சார்பட்டாங்கிற படம் இவருடைய ஸ்டான்லி வாழ்க்கையை திருப்பி கொண்டு வந்து காட்டுச்சு. ஏன்னா அந்த சார்பட்டாக்காரருக்குள்ள நாங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தோம். சரி. அப்படியே அந்த காட்சிகளை பார்க்கும்போது நான் ஒருவேளை இந்த சீட்ல வரணும்ன்ற சந்தேகம் வந்து அந்த அளவுக்கு இயல்பா. சரி சரி. அந்த அளவுக்கு தமிழ் படங்கள் மாறி இருந்துச்சு. இல்ல அது ஒரு 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 வட்டத்துக்குள்ளாலே சிக்கி கொண்டதுனால அந்த காலத்துல அதைத்தான் பார்த்தாங்க. அதெல்லாம் நல்லா சார். ப்ரொடியூசர் இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஆட்களா இருக்கிறதுனால கதாநாயகனும் கதாநாயகன் ஆளு ஒண்ணு கஷ்டப்படணும், குடும்ப கஷ்டம், இவ்வளவுதான் படம். எம்ஜிஆர் படத்துல வந்து ஒரு பணக்கார காதலியை வந்து ஒரு ஏழை தொழிலாளி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது எம்ஜிஆர் படம். அதுல என்ன ஆகுனாக்கா ஏழை தொழிலாளி இருக்கவங்களாம் நம்மளை வந்து ஜெயலலிதா கட்டிக்குவாங்கங்கிற நம்பிக்கை அவனுக்கு வந்தது. அதை வந்து உடைச்சு கட்டினது வந்து ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் வந்த போது என்னாச்சுன்னா, அடே அப்பா கட்டக்கரன்ட்டு பரணத்தலையை வச்சுக்கிட்டு இருக்கணும் வந்து ஸ்ரீதேவி வந்து நம்மளை லவ் பண்ணுவாங்கிற நம்பிக்கையை கொடுத்தது. பரட்ட தலையோட கரையல் இருக்கிற ஆளை வந்து ஸ்ரீதேவி லவ் பண்ணுவாங்கங்கிற, ஸ்ரீபிரியா லவ் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை கொடுத்ததுனால தானே இப்போ ரஜினி படம் ஓடிச்சு. கமல் வந்து அதிசய பிறவி. எம்ஜிஆர் மாதிரி சினிமாவில தான் பார்க்க முடியும் கமலை. அசல் வாழ்க்கையில் நம்ம சந்திக்க முடியாது. ஆனா ரஜினி வந்து தெருவில் போற எவனாலும் ரஜினி மாதிரி இருப்பான். அதனாலதான் அந்த சைக்கிள் ஓட்டுறவங்க கண்டக்டர் எல்லாருமே நம்ம கூட வந்து நம்மளை கூட ஸ்ரீதேவியோ ஸ்ரீபிரியாவோ லவ் பண்ணுவாங்கிற நம்பிக்கை வந்து அதுலதான் அவங்க படம் பண்ணுவாங்க. சாதாரண மக்களை வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரியே எனக்கும் அந்த சான்ஸ் இருக்குதுங்கிற நம்பிக்கை கொடுத்த படங்கள். இல்ல அதே மாதிரியே ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு வந்து விஜய் சேதுபதி அதான் நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணதால அவர் உள்ள வந்தார். ஆமா ஆமா. அதுலதான் அவர் வந்து பண்ணாரு அப்படிம்பாரு. அந்த சீன்ல ஓடிடுச்சு. அது மாதிரி இன்னைக்கு நடிகர்கள்லாம் வந்து ஆகாயத்துல இருந்து குதிச்சக்குள்ள இல்ல, நம்மளோட அன்றோட வாழ்க்கையில பாக்குற மாதிரி ஆட்களா வந்துட்டாங்க. இன்னைக்கு திறமை இருக்கிறவங்க வரலாம். ஆனா இன்னைக்கு இதுதான் சினிமா தான் ஒழிஞ்சு போச்சு. அதுவா வரும். இப்ப இதெல்லாம் பழைய கதையை பேசிக்கிட்டு. சரி சரி. இல்ல இந்த நடிகை சாவித்திரியுடைய வருகை எப்படி பாக்குறீங்க சார்? இதுக்கு சாவித்திரியில அந்த காலத்துல வந்தாங்க. பாதாள பைரவிங்கிற படத்துல வந்து ஒரு சாதாரண நடிகை தான் வந்தாங்க, டான்சரா வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெருசா வந்துகிட்டே படிப்படியா வந்துகிட்டே வந்தாங்க. ஒரு குணச்சித்திர நடிகை அவங்க மாறினாங்க. மாறினதுக்கு பிறகு நடிப்புன்னு எடுத்தா சாவித்திரிங்கிற மாதிரி அந்த மாதிரி கை கொடுத்த தெய்வம் போன்ற படங்கள்ல சாவித்திரியுடைய உச்சக்கட்டத்தை பார்க்கலாம். அற்புதமான நடிப்பு. அதே மாதிரி பாசமலர், நவராத்திரி படத்துல வந்து சிவாஜி 9 ரோல்ல வருவார். அந்த நவரசங்களையும் காட்டுறது வந்து சாவித்திரி தான். சரி சரி. சிவாஜி பயமுறுத்துவார், பயத்தை காட்டினது சாவித்திரி. சிவாஜி அற்புதமா வந்து நிற்பாரு. அந்த அற்புதத்தை முகத்துல காட்டுறது வந்து சாவித்திரி. அற்புதராஜ் அந்த நவரசங்களையும் சாவித்திரி கிட்ட அந்த ரியாக்ஷன் பிரமாதமா படுத்திருந்தாங்க. 2 பேரும் ஈக்குவலா நின்னாங்க. ஆனா சிவாஜி கொண்டாடப்பட்ட அளவுக்கு சாவித்திரி வந்து கொண்டாடப்பட்டாங்களா அந்த காலத்துல? சீசன்ல வந்துகிட்டே இருந்தாங்க. மார்க்கெட்டு இதான பிறகு அவங்க நல்லா கொண்டாடப்பட்டாங்க. அந்த காலத்துல சாவித்திரி கடைசி வரலையும் என்ன சொன்னாங்க,
இந்த நடிப்புனாக்கா சாவித்திரி மாதிரி நடிக்கணையா அப்படிங்கிறது தானே ஒரு இலக்கணமாக மாறினாங்க. அவங்களுடைய பின்புலம் எல்லாம் சாதாரண இதுல இருந்து இல்ல வந்தவங்க. அவங்க ஆந்திராவுல இருந்து வந்தவங்க. அவங்க அங்கேயே சினிமா தெலுங்கு சினிமால இருந்து தான் தமிழுக்கு வந்தாங்க. ம், ம், ம். அவங்க அப்பாவெல்லாம் வந்து அவங்க அப்பா அவங்க சகோதரி எல்லாம் தான் அவரை கொண்டாங்க. ம், ம். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மாறுதல், அதுவே ஒரு தனி எபிசோடா நீங்க போகும். ஓஹோ, அவங்க சரி வாழ்க்கையை தனி காட்சி. சரி 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 சரி. பத்மினி எல்லாம் இங்க உள்ளவங்க தானா? பத்மினி எல்லாம் வந்து நடனக்காரிகளா தான் இங்க இருந்தாங்க. அப்போ வந்து மெட்ராஸ் மாகாணம்னு இருந்ததுங்க. ஒரிசாவில் ஆரம்பிச்சு திருநெல்வேலி வரலும் இருக்கிறது எல்லாமே இருந்தது. கொச்சின், மலபார், கண்ணனூர் இதெல்லாம் வந்து திருவிதாங்கூர் தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணத்து. ம். இவங்கெல்லாம் வந்து கொச்சியை சேர்ந்தவங்க. ஓ. எல்லாம் தமிழ்நாட்டில் தான். அன்னைக்கு வந்து ஸ்டுடியோக்கள் தமிழ்நாட்டில் தானே இருக்கு. ம், ம், இது விட்டா பாம்பே விட்டா கல்கட்டா, தமிழ்நாடு ம். 3 இடத்துல தான் ஸ்டுடியோ இருந்தது. தமிழ்நாட்டு ஸ்டுடியோக்கள் தான் வசதியான ஸ்டுடியோ. ஓ, சரி அதனால எந்த ஷோ இதுவாக இருந்தாலும் இங்கே தான் எடுக்க வேண்டியது. சரி சரி. டெக்னாலஜி பூராமே இங்கே தான் இருந்தது. அதனால எல்லாம் ஹிந்திக்காரர்கள் இருந்து எல்லாம் இங்கே தானே வந்தாங்க. ஓ, இந்திக்காரங்களே இங்க ஆமா, வந்து இங்க தான் தான் இது பண்ணாங்களா? பாம்பேல எல்லாம் பெரிய ஸ்டுடியோ ஸ்டுடியோக்கள் இருந்து இந்த அவ்வளோ வசதிகள் கிடையாது. டெக்னாலஜின்னு எடுத்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு. ஓ, சரி சரி லேபரேட்டரி இங்கே தான் இருக்கு. சரி சரி சரி. ஃபிலிம் சென்டருக்கு ஒரு லேபரேட்டரி வர்றவர்களும் பாம்பே பெரிய லேப் கிடையாது. ஓ, சரி. தமிழ்நாட்டு லேப் தான் மெயினாக இருக்கும். ம், ம், ம். இல்ல இங்க பொதுவாக எல்லா தமிழ், கன்னடம், மலையாளம் எல்லாம் 4 லாங்குவேஜ் மாத்திரம் இல்லாமல் ஹிந்திக்கும் இதுதான் இடம். ம், ம், ம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். மலையாள படம் பூரா சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான். ஓ, சரி. சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ். சிங்கள படங்கள் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான். சிங்கள படங்களும் இங்க எடுத்துருக்காங்களா? யாருன்னா சரண்யா இருக்காங்களா, நடிகை சரண்யா. ஆமா. அவங்க அப்பா பாபு தான் பெரிய சிங்கள பட டைரக்டர். ஓ. ம். இறந்து போனார், சமீபத்தில் இறந்து சரி, போயிட்டார். சரி. பொண்ணுடைய மாமனார். சரி. சிங்கள படத்தினுடைய பிதான்னு எடுத்தீங்கன்னா டிஆர் சுந்தரமும் பாபுவும் தான். ம். அதே மாதிரி முதல் மலையாள படம் பாலன்கிற படத்தை எடுத்து மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் எடுத்துச்சு. ம், ம். மலையாள படம் உலகம் ஆரம்பிச்சது மாடர்ன் தியேட்டர்ஸ் தான். ஓ. அதுக்கப்புறம் முதல் கலர் படம் மலையாள கலர் படம் எடுத்தது மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் எடுத்துச்சு. கண்டம் பிச்ச கோட்டு. ஓ, சரி சரி சரி. இதெல்லாம் மாடர்ன் தியேட்டர்ஸ் இல்லைன்னா அது பட உலகமே கிடையாது. ம், ம், ம். இங்கே தான் எல்லாமே ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி வந்து கன்னட பட உலகம் வந்து ஆரம்பிச்சது ராஜ்குமார் வந்து கன்னட ராஜ்குமார் அறிமுகப்படுத்தினது ஏவிஎம் தான் அறிமுகப்படுத்தினது. ம், ம், வேடர கண்ணப்பாங்கிற படத்தை தான் அறிமுகம். ம், ம், ம். மிக்க நன்றி சார். மிக சுவாரஸ்யமான சினிமா விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கின்றீர்கள். தொடர்ந்து நாம் இதை குறித்து பேசுவோம். நன்றி.